मूर्तिः दयानिधिं देहभृतां शरण्यं हयग्रीवमहं प्रपद्ये दिवोगस्पतिक्षिप्तसंपोलिताराकिनाकल्पकल्पान्दवादोलकल्पोदयानल्पवीयायुगोऽध्यक्षसत्यादिमूर्ते न कश्चित् समस्ते नमः नमगितमजगत्सपर्याय पर्याय निर्यातपक्षाणि भास्मालनोद्येवादोदिवीति पाताळभान्तार संकृद्धनादे பன்னிரு ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். அதில் கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரும் சரணாகதியும் பற்றி பேச வந்துள்ளேன். திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருநறையூர் நம்பி பெருமாள் இவருக்கு பஞ்ச சமஸ்காரம் செய்து வைத்தார். இவரது பத்தினி ஸ்திரஜோதிஷ் என்ற பெயர்களை உடையவர். கருட நதிக்கரையில் ஆலமரம் போல் இருக்கிறவர். ஔஷதாகரத்தில் சஞ்சரிக்கும் கஜேந்திரன் போன்றவர். அப்படிப்பட்ட தேவநாதனை வணங்குங்கள் என்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தில் தேவநாயகனுடைய சர்வேஸ்வர தன்மையை சில ஸ்லோகங்களால் விளக்குகிறார். அடுத்து திரு அவயவங்கள் சிறுமேனி ஆகியவற்றை வர்ணிக்கிறார். பிறகு பிரபத்தி செய்தவர்களின் ஏற்றம் இதிகாச புராணங்கள், அருளின் செயல், ஸ்தோத்திரவாதங்கள் போன்றவற்றை மாணவர்களுக்கு கற்பித்துக் கொள்ளும். சுவாமி தேசிகாவதார வைபவத்திலிருந்து பல சுவையான அம்சங்களை விவாத மேடைகளாகவும் வினாடி வினா மற்றும் நாடகங்களாகவும் உருவாக்கி அதன் மூலம் இளம் தலைமுறையினரை சத்சம்பிரதாயத்தில் ஊக்கமுறச் செய்துள்ளோம். மற்றும் அச்சா கைங்கரியம், கிரந்தமுத்திரணம் போன்ற பல கைங்கரியங்களின் மூலம் சுவாமி தேசிக சம்பிரதாயத்துக்கு மாபெரும் சேவை செய்து கொண்டும் எழுந்தருளியுள்ள
அரசாணி பாதை நல்லூர் சேவா ஸ்ரீ பவே ராஜகோபாலாச்சாரிய சுவாமிக்கு தேசிக கைங்கரிய ஸ்ரீ என்ற விருதத்தை வழங்கி அவர்களுக்கு இந்த பாசத்தினுடைய தாற்பயம் கதலை வாசகத்தை சொல்லி சாய்ச்சார். இங்க இந்த இடத்துல நாம் பிரதிதினம் அனுசந்திக்கிற மந்திரபுஷ்பத்திலேயே ஔஷதம் சேத்தசா சேவியம் அப்படின்னு இங்க இந்த பாசத்துல அவசியமான 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எம்பெருமான் அவனே மருந்து, அவனே மருத்துவன். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவனை தவிர வேறொரு மருந்தும் கிடையாது, வேறொரு மருத்துவனும் கிடையாது. நீ இவனை விட்டு இன்னொரு மருத்துவனிடம் போன உனக்கு கிடைக்கும், உனக்கு இந்த வியாதி போகாது, இந்த வியாதி போகாது. ஏன்னா உனக்கு வேண்டிய வியாதி என்ன வியாதி, உனக்கு இருக்கிற வியாதி என்ன? எனக்கு அப்புனர்ஜென்மமாக இருக்கிற, அதாவது புனர்ஜென்ம இந்த சம்சாரத்தில் இந்த சம்சார தாபம் என்பதுதான் உனக்கு வியாதி. இந்த சம்சார தாபாத்மிகம் தான் உனக்கு வியாதி. இந்த வியாதி மற்ற தெய்வங்களினாலோ மற்றொரு உபாயங்களினாலோ தீர்க்க முடியாத வியாதி இல்லையா? அந்த மருந்தும் ஏதோ இந்த உபாயம் அந்த உபாயம் அந்த உபாயம் கிடையாது. எம்பெருமானே தான் மருந்து. ஏன்னா அவனை தான் சித்தோபாயனாகவும் சாத்தியோபாயனாகவும் தானாகவே நின்று நம்மை அனுகிரகிக்கிறான் என்பதுதான் நாம் அறுதிவிட்ட நம்மளுடைய ரகசியத்தினுடைய சாதனை. அதனால இப்போ இந்த 2 விதமான இதை சுவாமி இங்க அச்சுத சதகத்தில் கூட 44வது ஸ்லோகத்தில் அச்சுத சதகத்தில் அடியானவர் பாரதம் வாசிச்சுக்கேன், டிகிரி வாங்கிக்கேன், நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அதனால சம்ஸ்கிருதத்தையே சொல்கிறேன். இது விபவனைக மூலம் ஆஸ்வாதயந்தி, முக்கியமான பதம் ஆஸ்வாதயந்தி அனகாக அமிர்த சுவாதரசம். அனகாக எது ஔஷதிமயீதர பாஷ்யே உதிதம் துவம் ஔஷதிமிவ தாசருஜம். இந்த தாசர்களுக்கு பிடித்திருக்கிற அந்த நோய் இருக்கிற அந்த நோய்களுக்கு ஔஷதமாக இருக்கிறது நீதானது யார் சொல்றாங்கன்னா அனகாக. அனகாக அப்படின்றவர் பரம பாகவதர்கள், பிரபன்னர்கள். அதனால தானே 2 கோஷ்டிகாரர்களும் கைங்கரியத்தில் எந்த விதமான ஒரு பங்கம் இடையூறு வரக்கூடாதுல உடனே அப்பப்போ அந்தந்த கைங்கரியத்துக்கு பெருமானுடைய கைங்கரியத்துக்கு அகமகமிக்கையா அவரவர்கள் ஓடுகிறார்கள் இல்லையா? ஏன்னா அது உத்தரகத்தியமாக இருக்கு. அங்கே இங்கே இது 44வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் இந்த ஊருக்கு எதாவது அப்படியே சரியாக வரும். இந்த
பரமாகிருதம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சித்தாந்தனம்னு ஒரு சித்தாந்தம் அடுத்த ஸ்லோகம். சித்தாந்தனமாக சுவாமி தேவநாதன் சித்தாந்தனமாக இருக்கிறார் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இருக்க அப்படின்னு. இது மூணும் வந்து இங்கே நமக்கு வந்து அபேட்சிதமான விஷயங்கள். இங்கே இதுக்கு மேலே பக்தி யோகத்தை சுவாமி சாதிக்கும் பொழுது, பக்தி யோகம் என்பது இங்க ஸ்ரீமத் சாதத்தில் சொன்ன மாதிரி பக்தி யோகத்திற்கு யார் அதிகாரிகள், பிரபத்திக்கு யார் அதிகாரிகள் அப்படின்னா, பக்தி யோகம்ன்றது வந்து கர்மயோக ஞான யோகாதி சாபேட்சமாக இருக்கும். கர்மயோக ஞான யோகாதிகளை செய்து கொண்டு அதன் பிறகுதான் பக்தி நிஷ்பன்னமாகும். அது ஒன்று. ரெண்டாவது, வர்ணாசிரம வியவஸ்தை உண்டு. 3, அது இவன் அந்திம பிரத்யாவது கடைசி பரியந்தம் இவன் அதை அனுஷ்டித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மேல இதற்கு விவச்சேதம் கணங்கள் இடையூறு ஏற்பட்டாலும் அதற்காக இவன் அங்கப்புற பிரபத்தியை இவன் வந்து அனுஷ்டித்தாக வேண்டும். அதனால வர்ணாசிரம வியவஸ்தை இருக்கிறதால இது சர்வாதிகாரம் இல்லை என்பது தெரிகிறது. அத்தியசோக மகாபிரளய விவாத என்னைக்கு இந்த பக்தி நிஷ்பன்னமாகுன்றதும் நிச்சயம் இல்லை இல்லையா? மேலும் பலசித்திக்கு உபாயாந்தரத்தை வேறு ஒரு சாதனத்தை அபேட்சிக்காது என்பதும் இல்லை. இப்போ இத்தனை சொன்னதுனால இதெல்லாம் பிரபத்தியில இல்லைன்னு தெரியுது. பிரபத்தியை அனுஷ்டிக்கிறோமானால் சரணாகதி அது சகிர் கர்த்தவியம், க்ஷணமாத்திர சாத்தியம். மேலும் இது சர்வாதிகாரம். வர்ணாசிரம வியவஸ்தை கிடையாது. வர்ணாசிரம வியவஸ்தை கிடையாது என்பதற்காக வந்து நான் வர்ணாசிரம பிரபன்னன் வர்ணாசிரம அனுஷ்டானங்கள்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னா அடுத்த சமயத்தையும் சுவாமி செய்யப்படுறது. வர்ணாசிரமம் அதாவது சாதாரணமாக சொல்லிடுறேன். வர்ணாசிரம அனுஷ்டானம் நான் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சுவாமி இங்கே பண்ணுவோம். இவனும் தான் பிரபன்னனும் தான் பண்ணணும், பக்தனும் தான் பண்ணணும்னா சாதாரணமாக ஒரே விஷயம்தான் அடைய கழிச்சது. பலசித்திக்கு அபேட்சிக்காது, அவ்வளோதான். பலசித்திக்கு வர்ணாசிரம வியவஸ்தாதிகளை சரணாகதி அபேட்சிக்காது, பக்தி அபேட்சிக்கும். பக்தி பலசித்தியில வர்ணாசிரம தர்மானுஷ்டானங்களுக்கு சாட்சாத் பிரயோஜகத்துவம் கிடையாது, சாட்சாத் சாதனம் கிடையாது. பலசித்தியில பலசித்திக்கு எப்படின்னா எதுவுமே சாட்சாத் சாதனம், உபாயம் மட்டும் சாட்சாத் சாதனம். ஆமாம், பக்தி எப்படி இல்லை, பக்தியை அது உபாயத்தை ஆமாம். பிரசித்திக்கு அபேட்சை இல்லைன்னா அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் அப்படி சொல்றேன். அல்ல இல்லை அது சொல்றேன். பலசித்திக்கு அபேட்சா சித்தி இல்லை அப்படின்னு பக்தி இருக்கு. வர்ணாசிரம வியவஸ்தைய அங்க
சித்திக்காது. பலசித்தியாவது வர்ணாசிரம தர்மங்களை அபேட்சிக்காதுன்னா அது பக்தி பிரபத்தி எதுவாக மோட்சதான் பலசித்தி. அது வர்ணாசிரம தர்மம் அவசியம் இல்லையா? உபாயத்தில் தான் வர்ணாசிரம தர்ம அபேட்சிதா. ஆமா பலசித்தியில் வர்ணாசிரமத்தை அபேட்சிக்கல. அது அபேட்சிக்கிறது என்ன தாத்பரியம்னா பக்தி நிஷ்பன்னமாகாது. வர்ணாசிரமம் வியவஸ்தை இல்லைன்னா பக்தி நிஷ்பன்னம் ஆகாது. இங்கே சரணாகதி நிஷ்பன்னம் ஆகாதுன்றது கிடையாது. அங்கம் இல்லை, அங்கமில்லை சார் சொல்லியும் அங்கம் என்ன உபகாரத்தும் இல்லை. இது உபகாரம் அதாவது அங்கம் எப்ப இல்லையா அங்கம் பக்திக்கு அது கிடையாது. ஏன்னா அரசியல் கூட இந்த சூத்திரத்துக்கு இதை விசாரம் பண்ணிச்சு கூட அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வச்சு இதெல்லாம் பலசித்திரியை தான் எடுத்திருக்கேன். சர்வதர்ம பரித்யாக சப்தத்துக்கே அர்த்தம் பண்ணி இந்த பக்தன் ரெண்டு விதமாக இருக்கிறான். அனன்யம் பிரயோஜனமாக இருப்பவன் ஒரு பக்தன், அந்நியம் பிரயோஜனமாக இருக்கிற ஒரு பக்தன். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லைங்க. கணிகா ஸ்திரீ கிட்ட இருக்கிற பிரேமாதிசம் எப்படி இருக்குமோ அவன் அந்நியம் பிரயோஜன பலனாக இருப்பான். பாத்திமிரத்தை பலனாக இருக்கிறவன் எப்படி இருக்கானோ அது அனன்ய பிரயோஜன பலனாக இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு விதமாக இங்கே பக்தனை பிரிக்கிற இந்த பக்தி யோக நிஷ்டன் ரெண்டு விதமாக நாகமத்ஸ்ய கோவிந்தம் அந்யம் ஆராதயாமி போகோ என்கிறபடியே அவனையெல்லாம் மற்றொரு தெய்வம் தொடாது பிரணவந்தி தேவதாக என்னும்படியே அவர்கள் தொடர் இருக்குபவன் அனன்ய பக்தன் பிரயோஜனாந்தரவனுடைய பகவத் பிரேமம் கணிகானுராக துல்லியம். வேஷ்யாஸ்திரி அவனுடைய பிரகதுல்யம். அனன்ய பிரயோஜனனுடைய பகவத் பிரேமம் பதிவிரதானுராக துல்லியம் அப்படின்னு ரெண்டு விதமாக பக்தனை பரிச்சார். இப்போ இந்த பக்தன் கூட இவனுக்கும் ஆத்மகுணம் முக்கியம். அஷ்டோ ஆத்மகுணாக என்று இருக்கிற கௌதம ஸ்மிருதியில் சொன்னதை இதை முதலாவது சுவாமி அடிக்கடி சாட்சியம் ஆசீர்வாதத்தில் ஆசிரமம் நியாயம்தான். இருந்தாலும் ஆத்ம குணங்களுக்கு இல்லாமல் இந்த 8 விதமான ஆத்ம குணங்கள் இல்லாமல் அவன் பக்தனாக இருந்தால் கூட அங்கே ஸ்பஷ்டமாக அவனுக்கு ஏதே 40 சம்ஸ்காராக, அதாவது 40 விதமான சம்ஸ்காரங்கள் கௌதம தர்மசூத்திரத்தில் 40 விதமான சம்ஸ்காரங்கள் எவன் அனுஷ்டிக்கிறானோ அவன் யதாபதி சாஸ்திரம் எவன் அனுஷ்டிக்கிறானோ அவனிடம் ஒரு குணமாவது இந்த ஆத்ம குணங்களில் இல்லாமல் போனால் கூட அவன் சாகித்யம் சாலோக்கியம் தே நகச்சந்தி அப்படின்னு சூத்திரமே அப்படின்னு மட்டும் இல்லாமல் அடுத்தது
இந்த சம்ஸ்காரங்களில் வந்து ஒன்று ரெண்டு நியூனதை இருந்தால் கூட ஆத்ம குணங்கள் வந்து பரிபூர்த்தியாக இருந்ததுன்னா அவன் அவசியம் வந்து இந்த சாகித்யம் சாரோக்கியம் தேகச்சந்தின்னு அப்படின்னு கௌதம தர்மஸ்மிருதியில் சொல்லிருக்கு. அது சுவாமி இங்கே பக்தன் விஷயத்தில் இங்கே எடுத்திருக்க. அப்போ இது பிரபண்ணனுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. அதாவது பக்தனாக இருக்கட்டும் பிரபண்ணனாக இருக்கட்டும் ஆத்மகுண பரிபூர்த்தின்றது வந்து அந்த பிரியகிருஷ்ணன் சொல்கிறாங்க அனுபந்த இவனுக்கு முக்கியமான அதுவும் யோகியத்திலே சேரும். ஆத்மகுண பரிபூர்த்தின்றது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பிரபத்தியில் வந்து உபாய பூர்த்திக்கு அது வந்து உபகாரமாக இருக்காது அப்படின்றதான் நமக்கு வச்சுக்கணும். இதற்கு மேல இங்கு பிரபத்திக்கு இருக்கிற பிரபாவத்தை சாய்க்கிற அது முன்னதாக இவன் பிரபத்தியை அனுஷ்டிப்பவன் இங்கு ஆச்சாரிய நிஷ்டனாக இருந்து கொண்டு எவன் பிரபத்தியை அனுஷ்டிக்கிறானோ அவன் தான் தெரிய வேண்டும் நம்முடைய ஆச்சாரியம் நமக்காக அனுஷ்டித்திருக்கிறான். நான் நிர்பயோஸ்மி அடைய நிர்பயோஸ்மி இருக்கிறேன் அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டு தெரிய வேண்டும். அப்படி அவன் தெரியல தெரியாமல் இருப்பவன் திரும்பியும் அவன் வந்து அவன் அனுஷ்டித்தான்ல அந்த பரநியாசம் என்னவாக ஆகும் அப்படின்னா அது சுகிருத விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சாட்சிருக்கார். இது ஒரு புது விஷயம். ஆச்சாரியனாலே தன்னை எஸ்தபரணாக அறிந்த சிஷ்யன் தான் பரநியாசம் பண்ணான். இவனுக்கு பலத்தில் சங்காதிகள் வந்தாலும் ஆச்சாரியனுடைய பரநியாசம் பல அவினாபூதம். அது வரதான் போகுது. அவன் தனக்காக பண்ணின பரநியாசம் தனக்கு பிரமிதமல்லாத போது தனக்கு தெரியல. பிரமிதமல்லாத போது பரநியாசம் பண்ணினால் பூர்வ பரநியாசம் பலித்தே விடும். அது டிக்கெட் வந்து சரியா பின்பிலது மிகுதியான சுகிருதத்தில் படியாம். மிகுதியான சுகிருதத்தில் படியாம் என்பது வந்து இது வந்து அது ஒரு பூஷணமாக அலங்காரமாக இருக்குமே வந்து அதற்கு இது விரோதமாக ஆகாது. இது பரவாயில்ல. சுகிருதம்னா என்ன மாதிரி சுகிருதத்தில் அடியும் கேட்டது என்னன்னா சுகிருதத்துக்குலாம் வந்து அந்த இதுக்கு இது அலங்காரமாக இருக்கும். அது புண்ணிய பிரபலம் பண்ணினா அது ஆனால் ஒருவேளை ஆச்சாரியன் பண்ணியிருந்தாலும் இவனுக்கு தெரியலன்னா அது இவருக்கு சுகிருத விசேஷம். அது சுகிருத விசேஷமாக நினைக்கிறோம். உண்மையாவே நடந்தது. இந்த தேவநாதன் இப்ப எங்க காலில் இருக்கிற அந்த முக்கூர் தேவநாதன் அவருக்கு வந்து அவர் ஜெகதகுரு சுவாமிகிட்ட பரிநியாசம் பண்ணினாலா பண்ணலையான்னு தெரியல. எனக்கு ஆபத்து பரிநியாசம் ஆயிடுத்தா ஆலையா தெரியல. நான் மனசை பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். இது தெரியல சுவாமின்னு. நான் திருப்பதி போறேன் போயிட்டு வரோம். அப்புறம் இதை பற்றி விசாரம் பண்ணாங்க. போன சுவாமி புறமா சரி போயிட்டு வந்து அப்படியே போயிட்டு இது அப்போ அவர் கேட்டது கேள்வி அது எங்கள் அப்பா காலக்ஷேபம் இருந்தால் அதுக்கும் பதில் தெரியலண்ணா. ஆனால் இந்த மாதிரி உண்டா ஏற்கனவே பரப்படத்தை பண்ணிட்டு திருப்பி வரும் எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நடந்ததுதான் எனக்கு கல்யாணம் தெரியல அப்படின்னு இது நடக்குது. உண்மையானது ஒரு விஷயம் நினைச்சு இந்த மாதிரி மனசில் ஒரு சந்தேகம் வரும்பொழுது அதை பண்ணிக்கணுன்ற அவசியம் அப்படியே பரவாயில்ல கேட்டுட்டா பெருமாள் ஏற்றுக்கிறாரு.
மனசுல எப்படி போக முடியாது. மனசுல வந்து எண்ணம் என்ன வந்தது? அந்த எண்ணம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. அந்த எண்ணம் எல்லாம் எண்ணெயில வந்து அடுத்த அது யாரும் ஓகே. ஏன் பெருமாள் சொல்லுறோம். பெருமாள் உள்ள சொல்லுங்க. சில பேருக்கு தெரியாம போயிடுது. இப்போ பிரத்யட்சமா அடியன் பார்த்துருக்காங்க. அவர் அதே மாதிரி தெரியல பண்ணாரா பண்ணியா தெரியல. அவங்கள சும்மா எல்லாமே தெரியாமல் சொப்பனம் சத்தியம் இருக்கு. மாமி சார் ஐடி கார்டு ஒரு வேணாம். நேற்று ராத்திரி வந்து ஐடி கார்டு பரநியாசம் பண்ணி வச்சுதான் சொப்பனம். அப்போ எனக்கு பரநியாசம் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறான். இன்னொரு ஐடி சார் நேற்று ராத்திரி நீர் போட்டு தான் எனக்கு சொப்பனம். முதல்ல உயிரோடு தான் போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன். சட்டை அதை பார்த்து சொல்லுவோம். அப்புறம் பரநியாசம் பற்றி பேசலாம். கடைசியாக இந்த உபாயத்தை அனுஷ்டித்தவனுக்கு இந்த பாப்பங்கள் கழித வகையை இங்கே சாப்பிட்டுட்டு அதை பாப்பங்கள் வந்து பிரமாதமாக புத்திபூர்வமாக இருந்தாபடி அதனுடைய கிரமத்தை சாப்பிட்டுட்டு அந்த கடைசியாக உன் செய்த வெளித்திரளில் முளைத்த நன்றி மற்றொன்று முதலறிந்து முளைத்த தோன்றில் தன் செய்ய திருவருளால் செய்ய பார்த்து தன் சேர்ந்த தூரவன தானே தீர்த்து என் செய்யும் பணிகள் நினைவொன்றால் என்றும் வெளிப்புறத்து வேறொரு கிரகால் மாற்றம் என் செய்ய தாவைகள் திருமான் எண்ணம் எண்ணாதா எண்ணி ரெண்டும் எண்ணாதாரே. அதாவது இந்த பர்வத்தில் சாதித்த விஷயத்தை எவனொருவன் தெரிந்து கொள்ளவில்லையோ அவனுக்கு இந்த ரகசிய திரைகளுடைய அர்த்தமும் அவனுக்கு புலப்படவில்லை என்பது திருமணம் என்பதாக அதை நியமனம் செய்து வருகிறார். இது ஏதாவது சந்தேகத்தை மொழிகின்றது. உபாய தசையில் இந்த பிரபத்தியில் உபாயம் பண்ணும்பொழுது ஆத்மகுண பூர்த்தி தேவையில்லைன்ற மாதிரி சுவாமி சாட்சி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து சரியாக இருக்கும். ஆத்மகுணம் தான் பிரதானம்னு பிரபந்தனுக்கு ரொம்ப முக்கியமானது ஆத்மகுணம். பிரபந்தனுக்கு முக்கியம் எப்பொழுது உத்தரகத்தியாவது ஆத்மகுணம் இருக்கணும். ஆத்மகுணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல சுவாமி. அதாவது இவன் பிரபத்தியே பண்ணதான் அமைச்சிருக்காங்க. ஆச்சாரிய புரஸ்காரம் பண்ணியிருக்கேன். இந்த கேள்விதான் எப்போ வரப்போறதுன்னா ஆச்சாரிய புரஸ்காரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அன்னக்கூடிய தோரணங்கள் தோரணம் பல வகையாக இருக்குது. அதுக்கெல்லாம் விஷயம் இருக்குது. அதுக்கு வழியை சொல்றதுக்கு எல்லாம் இருக்கு. இது நடுவில் சிலது மாத்திரம் தான் புதம் ஒன்றும் இல்லை. அசையாத்தாரம் தனியாக வச்சு பகவதாரம் ராகதாரம் இதெல்லாம் அசையாத்தாரம் சொன்னால் இது ரெண்டு சேராத அப்படின்னு கேட்கணும். பகவதாரம் பாரதாரம் சேராது. அசையாத்தாரம் தனியாக ஒன்று இருக்கா. யாருக்கு பண்ணுவான் எதுக்கு சாப்பிட்டு இது ரெண்டையும் ஒன்றா தான் இருக்கணும். அது என்ன பண்ணணும், மந்தம் தீவிரத்தனமா ஒரு இருக்கணும். அதனாலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா பகவதாரத்திலையா பகவதாரத்தை கிரேடேஷன் பண்ணிட்டாங்க. பாகவதாரத்தை கிரேடேஷன் பண்ணலாம். பிரம்மதவதாரம்னு சொன்னதுக்கு காரணம் கூட பாகவதாரம் வேற பிரம்மதவதாரம் வேற. பிரம்மதவதாரம் எந்த போலேன்னு சாமி சாதிச்சிருக்கேன். பிரம்மதவதாரத்தை ஒரு நாள் சமைக்கிறது பிரம்மதவதாரம் எது சேர்க்கிறது. பிரம்மதவதாரம் பகவதாரம் சேர்க்கணும். அசைகாவதாரத்தை சேர்க்கணும். அதுலேயும் பிரதான் கிரிவான கணிசமானான்னு எடுத்துக்காட்டு. பிரதான் கிரிவான கணிசமானான்னு வாசிக்காட்டுன்னா உடம்புக்கு கிருத்தம் போயிட்டு போகிறது. சரி, அது நாள் தேர்தல் பொருளாகவும் நிறைய வருது. கிரிவான கணிசமானத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறது. இதில் கூட சுவார்த்தினியில் கூட அவங்க கிரிவான கிரகம் பஞ்சதுராத்தா கணிசமான கிரகம் அப்படின்னு கணிசமான கிரகம் இருந்தாலும் என்ன பண்ணுறது. இருக்க முடியாதுன்னு சொல்லுறதுல அவரை பிரயோகிச்சு காட்டிருக்கேன். வரப்போகிறது அவசியம் மனுஷன் ராஜ்யத்தை கொஞ்சம் நல்லா இருக்குது சொன்னேன். அது வார்த்தை பிரமத்தால் வரக்கூடிய சொன்னால் அஞ்சாவது வச்சு காட்டிருக்காரு. திருநாமத்தை எடுத்துருக்காரு. திருநாமத்தை இந்த அகங்க
ஒரு விஷயம் அதுதான் சுவாமி சார் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்துல அபூர்ண பிரபத்தினால ஏதாவது ஒரு சுக்கிர விசேஷத்துல இந்த ஜென்மால அவங்க வசந்த பட்சிவான பிறந்துட்டு அது மூலமா அவங்களுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டுதான் பண்ண முடியும் அது இல்ல ವೈಷ್ಣವ ಸಂಶಯ ವಸಂತ ಮನುಷ್ಯ ಪಕ್ಷಿವಾದ ಪಕ್ಷಿಯಾದ ವೈಷ್ಣವ ಸಂಶಯ ಏರ್ಪಟ್ಟ ವೈಷ್ಣವ ಸಂಶಯ ಏರ್ಪಟ್ಟಿಗೆ ಅದೆಲ್ಲ ಅಪೂರ್ಣವಾದ ಅದು ಸಂಸ್ಕಾರ ಒಂದು ಸಂಬಂಧ ಏರ್ಪಟ್ಟಿಗೆ ಅವನ್ನ ಕೂಡ ಕೀಟಜನ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ದಾಸ ಸುಗೈಗೆ ಸಂಗಿನ ಭವನೇಶ್ವರ ಅಪ್ಪಿ ಕೀಟಜನ್ಮ ದಾಸ ಸುಗೈಗೆ ಸಂಗಿನ ಭವನೇಶ್ವರ ಕೀಟಜನ್ಮವೇ ಭಗವಂತು ಕೀಟಜನ್ಮಾவும் ரொம்ப அதிகாரம் இருக்கு போறது இதனாவசதையான வாசம் வந்து சொல்லுது சதுர்முகாத்மானா இருக்குது எங்க இருக்கு வாங்கத்தான் திருவாரியில கீட்டமா இருக்கிறத கொடுக்குன்னு கேட்டேன் இதுல ஒரு சம்பாவனை இருக்கணும் அவ கடா இருக்கணும் பார்த்தா போயிட்டான்னு சொன்னா அங்கேருந்து ஒரு வேலை போக முடியும் அங்கே யார் கட்டாக்க இவன் தான் நான் கட்டாக்க கரண்யாசனம் பண்ணின மூச்சுக்கு மூச்சார்த்தமாக கர்த்தவிய சேஷம் இல்லாமையாலே குறை இல்லை. குறை இல்லை. இவனுக்கு குறிப்பாக பகவானுக்கு ஆசிரித லட்சணத்தில் தன்மை வெறுக்கும் அளவும் கிருத்திய சேஷம் உண்டாகையாலே குறை உண்டு. கரண்யாசனம் பண்ணினப்ப இஜீவனுக்கு அப்புறம் வேற விதமாக சொல்றாரு. இஜீவனுக்கு குறை இல்லைன்னு சொல்லலாம். இஜீவனுக்கு பூர்வாவஸ்தையிலே அஜ்ஞானம் அதிகாரமாய் அப்பவர்க்கு விருத்தம் உபாயமாய் அதற்கு துணையான வியாபாரங்கள் விருத்தியாய் பிரகிருதி குணானுபவம் போகமாய் போந்தது. இப்போது சதாச்சார கடாட்சத்தாலே தத்துவஞானம் அதிகாரமாய் சம்சார விருத்தம் உபாயமாய் ஆஜ்ஞான விஜயங்களால் உண்டான பகவத் கைங்கரியம் விருத்தியாய் பகவத் குணானுபவம் போகமாய் போகிறதாலே நமக்கு என்ன குறையுண்டு என்னவுமா அடைய அருளாய் என்ன வேண்டும் அவஸ்தையாலே குறையுண்டு என்னவாம். அடைய அருளாய் இந்த மாதிரி ஊத்திராமே அடைய அருளாய் நமக்கு குறையுண்டு. போகத்தை வச்சு பார்த்தா நமக்கு குறையுண்டு, உபாயத்தை வச்சு பார்த்தா குறையில்லை அப்படின்னு ஆகிடுது. கீழ் உத்தமான 2 ஆகாரங்களாலும் முக்தனாமளவும் இவனுக்கு பிரீதி விசாரங்கள் நடக்கிறது. ஆகையால் சரண்யனுடைய கர்த்தவிய சேஷத்தில் குறை தீரும் போது சரணாகதனுடைய போகத்தில் குறையும் தீர்வியாலே குறையொன்றும் இல்லாத போகின்றன. இப்படி அனாதியான குறை தீர்ந்தவனுக்கு மேல் அனந்தமான நிறைவே இருக்கும். இதுவே பூர்ணத்துவ பிரகாரம். இது பூர்ணமான பகத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு விசுவாசம் இல்லாமல் இல்லையே அவருக்காக மாதிரி பண்ணாம இல்ல அதான் சுபகன் மாதிரியுடைய மாப்பிளையா இருந்ததுனால கருப்பாலைக்கு அவர் ஆகாரமா போனாலும் மாதிரி காட்டுச்சார். அப்ப பெருமாளுடைய சுபகன் சேர்ந்தார். அப்ப கருள் பெருமாள் கைச்சு பெருமாள் பெருமாள் ரட்சிச்சார். அதுதான் நீச்சாஸ்ரீவ கர்த்தவியா கர்த்தவிய உலகாஸ்ரீயா ஈஷாஸ்ரீய மகானாக அப்புறம் சுவாரஸ்யம் சுவாமி இந்த சினிமா பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறம் கருடன் கழுத்துல இருந்த மகானாக கருடன் பார்த்து கருடா சௌக்கியமா கேட்டு அது ஈஸ்வரன் இடத்துல பரமேஸ்வரன் இடத்துல இருக்குல்ல இவங்க இடத்துல சௌக்கியமா. ஏன்னா பெருமாள் திருவடி சம்பந்தம் ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாள் சொல்லிட்டு கருப்பான இடத்துல போட்டு இது சந்தேகம் சுவாமி கஜேந்திரபதி சுவாமி கஜேந்திரனுக்கு மோட்சமா முடிவு கஜேந்திரனுக்கு மோட்சமா முதலைக்கு மோட்சமா முதல்ல முதலைக்கு மோட்சம் முதலே முதலைக்கு மோட்சம் அதுக்காக இருக்காங்க அப்புறம் இது ஒரு விஷயம். இந்த சிவசாரத்தை பிரபாகரட்சாதிகாரத்தை சுவாமி தேசிகன் ஒரு உபரிச்சர வசூல் சாதிக்கிறது. அதாவது போலி பாகவதை உண்மை வெளியாகும் வரை ஆதரிக்க வேண்டுதல் அப்படின்னு இங்க விஷயம் பிரபாகரட்சாதிகாரம். இப்போ ரவுடி பாகவதர் போலி பாகவதர் பாகவதர் ரவுடி உள்ளொரு பசையற்று பசுத்தோடு பொறுத்து புலிப்பு
புலிப்பாய்ச்சல் வாயில் கணக்கிலே பாகவத பாவனை பண்ணித்திருவாரையும் உள்ளறியும் அளவும் உபரிச்சராதிகள் அசுராதிகளை ஆதரித்தார் போலே ரூப நாமங்களை இட்டு ஆதரிக்க பிராப்தம். இங்க அதாவது இங்க வரலாம். இது உத்தமூர் சுவாமி சாரபோதியில வந்து உபரிச்சராதிகளை ஆதரித்தார் போலே இங்க ஆதிசப்தத்தாலே சன்னியாச வேஷதரனான ராவணனை ஆதரித்த சீதைக்கு கிரகணம் சாரபோதியில அவ்வளவுதான் இருக்கு, வேற இல்லைங்க. உத்தமூர் சுவாமியும் உபரிச்சர வசூலின் வரலாறு ஆதிபூர்வம் 64 சாந்திபூர்வம் அத்தியாயங்கள் அசுரனை ஆதரித்த விஷயம் தேடி இருக்கிறது. சுவாமி அதை எடுக்கல, ஜெனரலா உபரிச்சர வசூல் சொல்லிட்டு. ஆனா இந்த விருத்தாந்தம் எங்க அப்படின்னு சொல்ல ஆதிபுரத்தால் விராட்டி அரக்கனான ராவண சன்னியாசி உபச்சரிக்கும் என்பதை கொள்க. அது உத்தமூர் சுவாமி சாதிச்சார். இங்க நவநீத சுவாமியும் இவர் உள்ளறியும் அளவும் அசுராதிகளை ஆதரித்த விஷயத்தை தேடி அறிய வேண்டும். இங்க ஏன்னா மகாபாரதம் கொடுத்துட்டான். ஆனா இது மட்டும் அசுராதிகளை ஆதரித்தது எங்க அப்படின்றதுக்கு ஆக்கிரம் இல்லை. பஞ்ச வியாக்கியம் இது ஸ்டேட்டூர் சுவாமி வியாக்கியம். ஸ்டேட்டூர் சுவாமி அதை பத்தி பிரசாமல் அப்படியே எடுத்தார். அந்தந்த வேஷத்துக்கு தக்கபடி நடிப்போம், வேஷத்தை கண்டாலும் ஆதரிக்க வேண்டும் அவன் அவளையான சொல்லிட்டு மேல எடுத்து போயிடும். ஸ்டேட்டூர் சுவாமி சிவசார வியாக்கியம். இது பஞ்ச வியாக்கியம். பஞ்ச வியாக்கியத்தில் இதை பத்தி வேஷோ தோஷாய கல்பதே அப்படிதான் இருக்கு. சன்னியாசி விஷயதாரி தாரணாரி விஷயாதன முக்த மைத்தில்யாரி ஆதிசப்தார்த்தா எல்லாருமே நம்ம இருக்க ஆதிசப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிருக்கோம். ஆனா உபரிச்சர வృత్తాந்தம் உபரிச்சர வஸ்து வృత్తాந்தம் எங்க இருக்குன்றது தெரியல. அந்த வృత్తాந்தம் விட்டு தர்மத்தில் இருக்கு. விட்டு தர்மத்தில் இருக்கு. சிவசாகர சுவாமி உபோத்காரத்தோட அந்த விஷயத்தை எடுத்து காண்பிக்கும். விஷ்ணு தர்மத்துல 74வது அத்தியாயத்துல உபரிச்சர வசு அசுர சம்வாதம் அப்படிங்கிறது இங்க வந்து கடைசியில முடிக்கிறது. சுவாமி தேஷ்டம் பிரபாவ ரக்ஷாதிகாரத்தில் அருளியதை காண்க உள்ளொரு பசையற்று பசுத்தோர் போர்த்தி புலிப்பாய்ச்சல் வாயமனைக்கு பாகவத பாவனை பண்டித்திருவாரையும் உபரிச்சரவாதிகள் அசுராதிகள். சுவாமி இது என்னென்ன விசேஷம்? உத்தமூர் சுவாமி எல்லாமே விஷ்ணு தர்மத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் பிரமாணம் விஷ்ணு தர்மத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு இடம் வரைச்சே வியாக்கியானங்கள் யாருமே உபரிச்சர வృత్తాந்தத்தை எடுக்கல. ஆனா சுவாமி உபரிச்சர அசுர சம்பாரம் எடுத்துட்டு அதை எப்படி அந்த அசுராண்டா எப்படி அவனை வந்து அவங்ககிட்ட வந்து சேர்ந்தா பாகாத பாவனையோடு வந்தா இப்படி உபரிச்சரவசை கொல்ல பல அசுரங்கள் முயன்றவர் முடியவில்லை. அசுரர்கள் தங்கள் குல உருவான சுக்கராச்சாரியிடம் சென்று நடந்தே கொண்டார்கள். உங்கள் இருப்பிடம் தேடி வந்தாலே சத்துரை கொள்வதே நீதி என்றார் சுக்கரர். மறுபடி முயற்சி முடியவில்லை. உபரிச்சர யோகத்தால் உருவாய மந்திர ஜபம் அவசரம் என்று கூற வேண்டும் என்றார். அப்பொழுது எப்பொழுதும் அடியே காணித்து மேல இது வந்து உபரிச்சர வசுவும் அசுராதிகளுடைய சம்பாரத்தை ஸ்பட்டமா இந்த 74வது அத்தியாயத்தில் ஒரு 110 ஸ்லோகம் சாதிக்கும். நான் அந்த ஸ்லோகம் முழுக்க எடுக்கணும்ல. ஆனா இந்த விருத்தாந்தம் இப்போ விஷ்ணு தர்மத்துல புஸ்தகத்துல இருக்கு. சிவசகாஜா சுவாமி எடிட் பண்ணி இந்த புஸ்தகம் போட்டு புஸ்தகம் விஷ்ணு தர்ம புஸ்தகம் இப்ப சமீபத்தில் போட்டு விஷ்ணு தர்மம் உத்தமூர் சுவாமியுடைய சிஷ்யத்தை சந்தானம் அதான் சந்தானம் அதே அந்த புஸ்தகத்துல இருக்கு. இந்த புஸ்தகம் அடியான ப்ரூஃப் பார்த்தேன். சுவாமி கடைசியில ப்ரூஃப் பார்த்து போட்ட புஸ்தகம் சிவசகாஜா. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பூமிகை சாதிச்சிருக்காரு சுவாமி. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அந்த அத்தியாயத்துடைய சக்கரத்தை சாதிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கு. ஸோ இதுல வந்து இது என்னன்னா உத்தமூர் சுவாமியை எடுக்கல, எந்த வியாக்கியானத்தில் இல்லை, ஜிமடேஷங்களாகவும் இல்லை, பஞ்ச வியாக்கியானம் சர்வாத்மா இல்லை. இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இனி புஸ்தகங்கள் நாம் போட்டோம்னு சொன்னா இந்த புஸ்தகத்தை சேர்த்துக்கணும் அடிப்படை அபிலாஷம். அதுக்காக இதை நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா சில புத்தகங்கள் பாரத சாகித்ரி எங்க இருக்கு, பாரத சாகித்ரி இருக்கு அடிய புஸ்தகம் எடுத்தது தெனாலிஷனுடைய திருத்தகப்படால் பரிந்துபட்ட வெங்கடாச்சாரிய சுவாமி பாரத சாகித்ரி 112 ஸ்லோகம் போட்டேன். அதை அடியில் இருந்து திருப்பி அச்சு போட்டேன். விஷதர்மன் பௌத்தவி விஷந்தம் நைவோதே அந்த ஸ்லோகம் தான் அதுதான் இருக்கு. இப்ப சிவசாஸ்திர சுவாமி எடுக்கிறாங்க பாரத சாகித்ரி ஸ்லோகம் அதுதான் இருக்கு. இப்ப சொல்ற பாரத சாகித்ரி அதே ஸ்லோகம் மகாபாரதம் கடைசி இருக்கு. அது சுவாமி எடுக்கிற ஸ்லோகம் அதுதான் இருக்கு பாரத சாகித்ரி. இது அடிய நல்ல விஷயம். விஷ்ணுதர்மத்துல சுவாமி தானே ஒரு இங்க சபையில இந்த ஆகரம் கலைச்சிருக்கிறதுக்கோசம் தான் அடியது முடியும். அப்புறம் அடியது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விஸ்வாமித்திர இல்லை, க்ஷமிக்கணும். விஸ்வாமித்திர திருஷங்க சொன்னாங்க.
அசாஸ்திரியமான விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள சரணாகதி செய்யலாம். விஸ்வாமித்திரனுடைய பிரபாவம் இருக்கட்டும். ஆனால் திரிசங்குவினுடைய நோக்கம் என்ன? சசரீரங்களா சொர்க்கம் போனோம் அப்படின்னு வச்சு நான் அசக்தன், ஆனா என்னுடையதான விருப்பம் அசாஸ்திரியமானது. அந்த அசாஸ்திரியமான விருப்பத்திற்கு சக்தன் அனுகிரகம் பண்ணலாமா? இதுதான் கேள்வி. மொத்த கேள்வி இதுதான். இது சிவபெருமானுக்கு கோவிந்தராஜ்யத்துல சசரீரகமா சொர்க்கம் போனோம் நிறைய இருக்கு. ஆனாகாலத வர்த்தனம் இருக்கு, தசரதனே இருக்கு. அது விஷயம் இல்லைங்க. சசரீரகனா சொர்க்கம் போன விஷயம் இல்லை. சசரீரகனா சொர்க்கத்துல சிறகால வாசம். திரிசங்குடைய நோக்கம் என்ன? சசரீரகமேவ சொர்க்க பிராப்தி. அது சொர்க்க பதம். அவெல்லாம் போயிட்டு வந்தது உபகாரம் பண்ணிக்கலாம். நான் 3 வருஷத்துக்கு பண்ணிட்டேன். 3 வருஷம் பண்ணப்போ எனக்கு சொர்க்கம் கிடைக்கலன்னு சொன்னா சரீரத்தோட போகணும்னு கேட்டாங்க. சாஸ்திரம் சொல்லுவாருன்னா யாருக்கு பார்த்து அப்போ வசதிட்டு கோவிச்சுட்டா அவர்கள் சாப்பிட கொடுத்தா அப்புறம் அங்க ஒரு விஷயம். இப்போ சுவாமி அபயப்பிரதான சாரத்தில் வந்து சரணம்னு வந்தாலும் அவரை கைவிடக்கூடாது, சரணாகத சம்ரட்சணம் பண்ணணும். நீ வந்து வானர சிரேஷ்டன்னு சொல்லிச்சு. வாரி வந்து சரணாகத சம்ரட்சணம் பண்ணாமல் கைவிட்டாங்க. அவருடைய சகோதரர்களால் உனக்கு அதே புத்தியா பெருமாள் கேட்கிறார். அப்போ பெருமாளுடைய திருவிழா என்ன? சரணாகதனை கைவிட்டவாட பெருமாள் நிச்சயம் சிக்ஷிப்பார். அவருக்கு அவளை பிடிக்காது. இப்போ வாலிபரத்தில் பெருமாள் ஏன் அவனை கொண்டாருன்னு சொன்னால் சரணாகதனை கைவிட்டான். அதுதான் அது ஒரு முக்கியமான வாதம் தான். வசிஷ்டருடைய குமாரனிடத்துல திரிசங்கு போய் சரணம்னு பிரார்த்திக்கிறான். அவனை வந்து பிரார்த்திக்கிறான். வாசிஷ்டா தீர்க்க தபசா தமோயத்ர ஹிதேவிரே திரிசங்கு சுமஹாதேஜா சதம் பரமவாசனம் சோபிகம்ய மகாத்மான சர்வானேன குரு சுதான் அபிவாத்திய அனுபூர்வேன கிரியா கிஞ்சனவாங்க அப்ரவீத சுமஹாத்மான சர்வானேன குருதாஞ்சலி சரணம் மகா பிரபத்தியேகம் சரண்யானி சரணாகதான்னு சொல்றான். சரணம் வந்த திரிசங்குவ வசிஷ்ட புத்திராதிகள் கைவிட்டான். அப்படி இருக்கட்டும். அப்ப இதே காரியத்துல இப்ப அசாஸ்திரியமா என்ன காரியத்தை திரிசங்கு வந்து வசிஷ்ட புத்திராதிகள் பண்ணாலும் அதே காரியத்தை விஸ்வாமித்திரத்துல பண்ணிருக்கான். அது அவன் வசிஷ்ட கைவிட்டாரா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். சாமானியா பரிவர்த்தனை பண்ணாமல் சரணாகத சம்ரட்சணம் பண்ண வச்சு அது விடுவான். ஆனா இப்ப நமக்கு என்னன்னா விஸ்வாமித்திர போதுறதுனால அடிக்கடி விஸ்வாமித்திர சுனஸ்தியான ரட்சிதான்னு சொன்னா அந்த விருத்தாந்தம் ரொம்ப வசதியான. இப்ப அசாஸ்திரியமான பிரவருத்தி இப்ப அடியருக்கு ஏதோ ஒரு பொண்ணு பேர்ல ஆசை, இல்ல மதுமாம்சத்துல ஆசை, என்னால அதுக்கு பிரவர்த்திக்க முடியல. சுவாமி தேவன் தான் பெரிய பாதம் இதெல்லாம் இருக்கு, எனக்கு அதுக்கு பிரவர்த்திக்கு உபகாரம் சொன்னா இருந்தா அது சரியாயிடும். ஆனா கிருஷ்ணன் பண்ணலையா? கிருஷ்ணன் பண்ணலையா? பண்ணாத ஒரு காரணம் அவன் என்ன நினைச்சான், சாஸ்திரமே சரியில்லைன்னு அவன் வந்து இவ்வளவு பண்ணதுக்கு பலன் எடுத்தாங்க கிடைக்குமான்னு யாரும் கேட்டா காத்துன்னு சொல்றாரு. வசிஷ்டர் உண்மையில சொன்னது காரணம் ஒரு அதிர்ஷ்டமான புத்தகம் தெரியும். ஏதோ நீ என்ன பண்ண வேண்டியது பண்ணியாரு கிருஷ்ணனுக்கு பண்ண சரணாகதியா? ஆமா விஸ்வாமித்திர பட்டமடுது பட்டமடுது சிவன் சாப்பிட்டு சாகிது கூட எதுக்காக பண்ணலாம்னு வரையறோம். சாஸ்திரம் விகிதமான ஒரு காரியத்தை அந்த உபாயத்தை அனுப்பிக்க முடியாத இருக்கும். அதுக்கு பதிலாக பிரார்த்திக்கிறது தான் எல்லாருக்கும் சாஸ்திரமே விதிக்காத ஒன்று. சாஸ்திரம் நிகழ்வாக பண்ணக்கூடாது இருந்துல ஆக்சுவலாக சாஸ்திரம் விரோதம் இல்லை. எப்போ ஒரு அவசியம் கவனிக்க வேண்டியது வசிஷ்டருக்கு தெரியும் இவன் வந்து ஏதோ ஒரு பிரதிபந்தகம் பாக்கி இருக்கு. இவன் பண்ண வேண்டிய உபாயம் பண்ணிட்டான். அதாவது கஷ்ட உபாயங்கள் பண்ணியாச்சு. 100 வருஷம் பண்ணாங்க எந்த வரைக்கும் கிடைக்கலாம். 4 வருஷம் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு அவன் கேட்டான். கிடைக்காததுக்கு பிரதிபந்தகம் இருக்குன்னு அவர் வந்துட்டார் வசிஷ்டர். இவன் சொன்னா இல்லை சாமி சமஸ்த என்ன சச்சரியமா அனுப்பிடுவாங்க, அது முடியாதுடா அப்படின்னு. என்ன இது ஒன்று மட்டும்தான் சொல்லக்கூடாது. கீதை சொல்றாரு அதிர்ஷ்டாந்த நாயகத்தா கவனத்தை உதவிதான் நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு தெரிஞ்சு பண்ணுறது இருக்கேன். இவ்வளோ மட்டும்தான் சொல்றது இல்லை. நானே இருந்தால் அவர் வாய்ப்பு அவர் வாய்ப்பு
சொல்லிட்டு இருப்போம். அப்பா வந்து சாட்சாத்தா வந்தாரு. எங்க ஆச்சாரியன் அப்பாவே சொல்லிருக்காரு, மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மீன் அவரை கிறிஸ்தியனுக்கு விளம்பரமா இருக்குன்னு அவர் தப்பா அதனால அவ சபிச்சா. விஸ்வாமித்திரன் கடைசி நான் வாங்கிட்டாரு, அவ்வளோதான் ஆச்சு. விஸ்வாமித்திரன் கடைசியில் என்ன ஆச்சு, அதோடைய எஃபெக்ட் நான் சவுந்தார் நம்மளுடைய தப்பா வட்டத்தில் இத்தனைக்கும் அவனாலும் தாண்டி முடியாத போச்சு. கடைசியில் என்ன பண்ணார், தேவச்சோடு சொன்னா போய் இதில் 2 கஷ்டம் நமக்கு. ஒன்றும் சாப்பிட்டு அவன் கொடுக்கக்கூடாது சொர்க்கத்தை. ஆனால் இப்போ இவருக்கு தபசக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. தபசு பண்ணணும் நம்பிக்கை வேணும் ஒருத்தருக்கு. விஸ்வாமித்திரன் தபசுனால கோவில் சொல்லிட்டாரு, அவன் அங்கேயே நடத்தி அமைச்சாங்க. கீழே விழாததுக்கு அளவுக்கு அனுகிரகம் பண்ணா அவ்வளோதான் சொன்னாங்க. கிருஷ்ணகுரு பண்ண தரனாங்க, திருப்பி கீழே விழவாண்டாங்க. ஆனால் சொர்க்கானுபவம் இங்கேயே தலையிடம் நின்று கொடுத்துடுவோம். நான் அதிகாரின்றது நாம் கொடுக்க முடியல. நம்மளால காரணம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏதோ ஒரு அன்ஸ்டேட்டட் ரீசன் இருக்கு, சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சேர்த்துக்கிறதுக்குல்ல திருப்பி இங்கே வரலாம். என்ன ஆகணும்னு கேட்டால் சின்ன நடக்கம் ஏன் சொல்லுவேன் அப்படின்னு உடம்பு கேட்டுது. சின்ன சொர்க்கம் நேற்று சின்ன நடக்கம் தான் சொல்லுவாங்க. கட்டதானே பட்டுனா தலைவர் தான் இருக்கிறான், எல்லாரும் நிந்திக்கிறாங்க. அவங்க சுகாதாரம் இங்கே கொடுத்துடுவோம். அவன் இருக்க இடத்துலயே சொர்க்கத்துல்லியமான சுகம் அங்கேயே இருந்துட்டு அவனுக்கு என்ன ஆச்சு. இன்னும் அசுவேதம் பண்ண அசுவேதம் போய் இன்னும் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு பக்கம் அசுவேதம் பண்ணவனுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. அஸ்வமேதம் பண்றவனுக்கு சொர்க்கத்துல சிறகால வாசம் தான் பலன். மற்றபடி கதாகதி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது சரீரத்தை கேட்கறது இவன் அபேட்சை தப்பு, அவ்வளவுதான். அதான் சரீரத்தில் அங்கே சொல்லலை வரத்துல இவன் அடிப்படையே கேட்டான். சரீரத்தும் போய் கடைசியில் என்ன இருக்கு, அந்த சரீரம் பார்த்து வந்து கேட்டு தன்னால சரீரம் கொடுக்கும். இது ரொம்ப பத்திரமா போயிட்டு அதுக்கே அவருக்கு விசாரப்படுறது ஒரு காரணம். நாங்கள் சசீரம் இல்லைன்னு இருக்கோ ஒரு நாள் ஒத்துனாங்க, யார் கேட்டு பண்ண விட்டுட்டாங்க. அந்த சரீரம் போகிறோடனே அது வந்து நடந்திருக்கு. என்ன ஆச்சு, இந்த சாப்பம் வாங்கிட்டு தன்னாலமா போயிட்டு இது அதுவும் கண்டு வச்சு எத்தனையோ நிர்ணாக்கோ அல்லது எத்தனையோ காலம் அனாவசியம் நாம் கேட்டு ஒரு அசாஸ்திரியமான ஒரு எண்ணத்தினால் நானே அதை விளம்பிட்டு தவிர அத்தை போக்கி கொடுத்த விஷயம் அவ்வளோதான் அவர் பண்ணது. அது பண்ணதோட அவங்களும் முக்கியம் வந்து அவர் தபசு எடுத்து அதான் இப்போ என்னாச்சுன்னா, இப்போ பிரபத்தி சாஸ்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது இப்போ சாமானிய ஒருத்தன் சுவாமி நான் அசாஸ்திரியமான பிரபத்திக்கு சரணாகதி பண்ணலாமா திசக்கோ போலன்னு கேட்டோம்னா நாம என்ன பதில் சொல்லுவோம். சென்கு அசாஸ்திரியத்தில் ஞாத்தாம்சம் இருக்கு, நேர அசாஸ்திரியம் இல்லை. அந்த பண்ண கர்மாவுக்கு என்ன பண்ணணும் இப்போவே ஒன்று கேட்டாங்க, நம்ம எப்போ வாங்கிக்கணும் அப்படின்னு சித்தர் சொல்றேன். ஏன் விளம்பரம் இருக்கணும், ஏன் விளம்பரம் இருக்கணும் யாராவது அவ்வளோதான் அசாஸ்திரியாங்க. இது லௌகிக அசாஸ்திரியம் நீர் சொல்லுவாங்க. எனக்கு மத்தியாச்சல ஆசைங்கிறது ஒரு சர்வதா சாஸ்திரியம். சாஸ்திரியத்தை 2 வகை, அது பூர்ண நிஷித்தத்துக்கு எடுத்து போக முடியாது. சாஸ்திராமமாக இருக்கிற அஜாத்த காரணமாக இருக்கிற சமயத்தில் ஒருத்தாங்க ஆட்சேபிக்க நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்க அசாஸ்திரியத்துக்கு அவர் ஏற்று விசாரத்தில் நான் தபசைக்கார மத்த சைக்கார பார்க்குறேன். ஏன் 2 சமாச்சாரம் அதுக்காக என்ன பண்ணாலும் சித்திச்சார். நான் உனக்காக இவருக்கு தபசக்தி இருக்கிறார் பண்ண முடியாதுன்னு பண்ணாங்க. என்ன ஆகும்னா லோக விவசாய இருக்கு. இந்த இந்தம் கிடைக்கலையா, நான் இன்னொரு ஏற்படுத்திக்கிறேன், நான் இன்னொரு அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. இது பதவியிலே வெளியில்லாத பாடுங்க ஈஸ்வரன் தலைவர் இங்கே இருக்கு பூலோகத்தை பண்ணிக்கலையா. அதனால சதங்கிறதோட எல்லாத்துக்கும் பிரதிபந்தகம் பண்றான். பெருமாள் சாமி நான் கீழே வச்ச ஒரு கீழ் அதிகாரி அவன் அஜடா இருந்தாங்க. மேலதிகாரி தான் அவங்க பெருமாள் வந்து சேர்த்து போய் எவ்வளோ இருக்குதா இருக்கிறா ஒன்று நான் வச்சவங்க ரொம்ப வரும் இதான் சம்சயம். அதுக்காக தான் நிறைய ஏமாத்தம் பல விடைக்கிறவே வேண்டும். பிரபத்தின்னு சொல்லிவிட்டு பண்ண வேண்டியது உட்கொள்றதுக்கும் பிரபத்தி உபயோகிச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பாதான். அதான் பிரபத்தி பண்ணியாதே எனக்கு என்னது எதுவும் தேவை, இது ஒரு வகை, அதுவும் தான் தப்பு. பிரபத்தில் பொறுப்பு இருக்குங்கிறத மறந்துட்டேன். அதுக்காக சில விடைகள் சந்தேகம் வந்து அதையும் ஞாபகப்படுத்தி அவன் நான் நஷ்டப்படுறேன் அவன் தான் வரணும்னு சொல்லிட்டேன். அது லாபம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு சம்சயமாக அதனால இந்த புருஷகாரமாக மொத்தம் தேவை. புருஷகாரம் ஏன் தேவை, புருஷகாரம் தாயார் மட்டும்தான் எப்படி, அதை இந்த சோர்ணிக்கையிலிருந்து சாமி விவரிக்கிறார். இதில் 2 காரணம். இத்தலையில் வாத்சல்யாட்சி சேர்ந்தாலும் நாம் போய் ஆசிரியிக்கிறோம். நம்ம இடத்துல அவர் தாயார் அம்மான்ற ஒரு சம்பந்தத்தினால் வாத்சல்யம் வரும். குழந்தை தான் தப்பு பண்ணால் என்ன பண்ணும், தப்பு பண்ணதுனால விட முடியுமா, நம்ம குழந்தை தானே
பசங்க தாயாருக்கு உள்ள மமத்தை நானும் உனக்கு அடங்கிடும், ராஜ்யமும் உனக்கு அடங்கிது, நான் போய் ராஜ்ய பரிபாலனம் சாத்தியமா? சரி, அது சாத்தியம்னா நான் ஏன் ராஜ்யத்தை ஆளணும்? ராஜ்யம் என்ன ஆளட்டும் வேணும், ராஜ்யம் சேஷியா இருக்கட்டும், நான் சேஷபுத்திரா இருந்து கொள்றேன் அப்படின்னா அந்த மாதிரி பகவான் ஒருத்தரை நமக்கு ஒரு பாகவதோத்தவரை காண்பிச்சு அவருக்கு